தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அமெரிக்க பயணம். இது குறித்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அல்லது விமர்சிக்கக்கூடிய அளவிலும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க என்கிற நிலையில் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த விஷயங்கள் போய் சேர வேண்டும். இதை வைத்து நீங்கள் ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இதை உங்களிடம் முன்வைக்கிறேன். இது எதுவுமே வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட காழ்ப்பு அல்லது என்னுடைய தனிப்பட்ட எதிர்ப்பு என்பதனை உங்கள் மீது திணிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துடன் நான் அதை முன்வைக்கல. ஆனால் என் ஆழ்மனதில் எழுந்திருக்கின்ற சந்தேகங்கள், என் ஆழ்மனதில் எழுந்திருக்கின்ற ஆதங்கங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னாக்கா, சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணம், அதில் அவர் அவருடைய தரப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்ற அந்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 7000 சொச்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை முதலமைச்சர் அவர்கள் அங்கே ஒப்பந்தங்களாக மேற்கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தான். இந்த ஒப்பந்தங்கள் என்பவை என்ன அப்படின்றத நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே போய் நம்ம ஆய்வு மேற்கொண்டு படித்தோம்னா, இதெல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நானும் இன்னொரு ஒரு முதலீடு செய்பவரும் முதலீட்டாளரும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறோம். என்ன மாதிரியான ஒப்பந்தம் என்றால், என்னுடைய மாநிலத்தில் இவ்வளவு கோடி முதலீடுகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தங்கள். ஸோ இந்த MOU என்பவை உள்ளபடியே இவை வரப்போகின்ற முதலீடுகளா, அல்லது இவை வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்னு இருக்கின்ற முதலீடுகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவை வரலாம் வராமலும் போகலாம் என்கிற அளவில் தான் இருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்ற பெயரில் ஒரு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது தமிழ்நாட்டில் கூட. கடந்த ஜனவரி நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன். அப்போவும் பார்த்திங்கனாக்கா, இது மாதிரி நிறைய முதலீடுகள் வரப்போகின்றன என்று சொல்லப்பட்டது. அதில் எவ்வளவு வந்திருக்கின்றது யாருக்குமே தெரியாது. இதை ஏன் நான் மறுபடியும் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சர் துபாய் சென்ற பொழுதாக இருக்கட்டும், அல்லது ஸ்பெயின் சென்ற பொழுதாக இருக்கட்டும், அல்லது சிங்கப்பூர், ஜப்பான் சென்ற பொழுதாக இருக்கட்டும், இங்கெல்லாம் சென்ற பொழுது இது போன்ற முதலீடுகள் வரப்போகின்றன அப்படின்னு அறிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு, அதற்கப்புறம் அது எவ்வளவு வந்தன என்பது குறித்து நமக்கு பெரிய அளவில் தகவல்கள் இல்லை. கேட்டால் அதில் 40% வந்துவிட்டது, 50% வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மாதிரி போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவையெல்லாம் ஏற்கனவே இங்கே இயங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுடன் அதோடைய அடுத்த கட்ட விஸ்தரிப்பு சார்ந்த, அதாவது எக்ஸ்பேன்ஷன் என்று சொல்லக்கூடிய அது சார்ந்த ஒப்பந்தங்கள் தான். அது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கண்டிப்பாக விஸ்தரிப்பு செய்து தான் ஆக வேண்டும். அதை நீங்கள் ஒப்பந்தம் சென்று போட்டாலும் அல்லது செல்லாமல் இருந்தாலும் அவர்களாகவும் உங்களிடம் இந்த விஸ்தரிப்பிற்கான ஒப்பந்தம் என்று இல்லாமல் அவர்களுடைய அந்த நடவடிக்கையில் ஈடுபடத்தான் போகிறார்கள். சரி, இதை ஒரு பக்கம் வைப்போம். இப்போ கிட்டத்தட்ட 7000 சொச்சம் கோடி ரூபாய்க்கான இந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஒப்பந்தங்களில் ஏதாவது கால அளவு கொடுக்கப்பட்டதா? அதாவது இந்த மைல்கல் உடன் இந்த மாதங்களுக்குள் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு, இந்த மாதங்களுக்குள் தொழிற்கூடங்கள் கட்டப்பட்டு, இந்த மாதங்களுக்குள் உற்பத்தி ஆரம்பிக்கும் அல்லது பணிகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்றால் எதுவுமே கொடுக்கப்படவில்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பயணத்தோடைய நோக்கம்தான் என்ன அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த பயணத்தின் நோக்கத்திற்குள் நம்ம போக வேண்டியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அரசு முறை பயணம் என்று முதலமைச்சர் தரப்பில் சொல்லப்படுவதனால் நாம் அதுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு முதலமைச்சர், அவரும் ஒரு மனிதர் தான். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்க நூற்றுக்கணக்கான கோப்புகளை அவர் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அவர் பார்க்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அப்படித்தான் பணி. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு ஓய்வு அப்படின்றது யாருக்குமே தேவைப்படும், அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி. அப்போ நான் ஓய்வு எடுக்க செல்கிறேன், அல்லது உடல் ரீதியாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நான் சரி செய்து கொள்வதற்காக அல்லது சிகிச்சை பெறுவதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் குறைந்தபட்ச நேர்மை. அதாவது ஒரு அரசியல்வாதியிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச நேர்மை. நாம் இவர்களைப் போல எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்லாம் அறிக்கை விட்டார்களோ, அது மாதிரிலாம் நம்ம பேச போகிறது. நாம் சொல்லக்கூடியது என்னென்னாக்க, முதலமைச்சர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் நிர்வாக திறமையற்றவராக இருப்பது தான் நமக்கு இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. அதை மட்டுமே நாம் மையமாக வைத்து நமது விமர்சனங்களையும் நாம் வைக்கிறோம். நீங்கள் இந்தே முதலமைச்சரிடம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இப்போ 7000 கோடி ரூபாய் அனுமான தொகை, இது எதுவும் வந்துடலை.
நாங்கள் வந்து இதை முதலீடு செய்வதற்கு சாத்தியம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த அனுமான தொகைக்கு இவ்வளவு படாடோபம், இவ்வளவு விளம்பரம் செய்யப்படுகிறது என்றால் நாம் உண்மையில் ஆதங்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஒரே ஒரு துறை, அதாவது போக்குவரத்து துறை, இது சம்பந்தமாக ஒரு ஒரு கட்டுரையை இன்னைக்கு பார்க்க நேர்ந்தது. போக்குவரத்து துறையில் மட்டும், தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் மட்டும் ஆண்டுதோறும் நிகர நஷ்டம், நிகர லாபம் இல்லை, நிகர நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய். ஒரு ஆண்டிற்கு 8300 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு துறை. இன்னும் மின்சாரத்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது இன்னும் படுமோசமாக இருக்கிறது. இத்தனைக்கும் நீங்கள் மின்சாரத்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடந்த 3.5 ஆண்டுகளில் 36% விலை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு சாதனையை இந்த அரசாங்கம், இந்த விடியா அரசாங்கம் சாதித்திருக்கிறது என்றால் அதில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த மின் கட்டண உயர்வு. 36% மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அப்படி உயர்த்தியும் கூட நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எல்லா அரசு நிறுவனமும் இந்த காலத்தில் வந்து நஷ்டத்தில் தானே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை. இன்னொரு காரணத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது போக்குவரத்து துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்க பெண்களுக்கான இலவச பயணம் அப்படின்றத வந்து நகரங்களுக்குள் கொடுத்திருக்கின்ற காரணமாக அதனால் கூட வந்து இந்த நஷ்டம் ஏற்படலாமேன்ட்டு. பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு கொடுத்ததுனால சில 100 கோடி அல்லது ஒரு 1000 கோடி 1500 கோடி வந்து நஷ்டம் ஏற்படுதுன்னே வச்சுப்போம். இது நான் நஷ்டம்னு கூட எடுக்க மாட்டேன், இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விலை அப்படின்னு கூட எடுத்துப்போம். ஆனால் ஒரு ஆண்டிற்கு அதே துறையில், அதாவது போக்குவரத்து துறையில் மட்டும் லஞ்சமாக அமைச்சர் முதற்கொண்டு கடைநிலை ஊழியர் வரை புழங்குகின்ற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? தொகை எவ்வளவு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கோடிகள். இதை மிச்சப்படுத்தினாலே, அதை தடுத்தாலே, அல்லது அதை அரசாங்கத்திற்கு வரவழைத்தால் கூட இந்த நஷ்டம் என்பதனை பெருவாரியாக குறைத்துவிட முடியும். ஆனால் அதற்கு ஒரு நிர்வாக திறமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இங்கே அவசியப்படுகிறது. அப்படியான ஒரு நிர்வாக திறமையானவராக இந்த முதலமைச்சர் இருக்கிறாரா என்பதுதான் நம்முடைய கேள்வி. நீ வந்து அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் சென்று நமக்கு முதலீடுகளை கொண்டு வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இங்கே வந்து உன்னுடைய துறைகள், அதாவது நீ முதலமைச்சர் என்பதனால் உனக்கு கீழே இயங்கக்கூடிய துறைகள், இந்த துறைகளில் ஒவ்வொரு துறை, முக்கியமான துறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஆவின் எடுத்துக்கோங்க, போக்குவரத்து துறையை எடுத்துக்கோங்க, மின்சாரத்துறையை எடுத்துக்கோங்க. இந்த 3 துறையும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 2006லேருந்து 2011 வரைக்கும் எவ்வளவு நஷ்டத்தில் இயங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அதை திவால் நிலைக்கு கொண்டு போய் அதை திருப்பி மீட்டெடுக்குவதற்கு அதிமுக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் போராட வேண்டியதாக இருந்தது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நம்முடைய கேள்வி உள்ளபடியே என்ன அப்படின்னா, கோவிட் சமயத்தில் கூட, அதாவது கொரோனா சமயத்தில் நாடு முழுவதும் முதலீடுகள், வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் அப்படின்றது வராமல் இருந்தது. அந்த சமயத்தில் கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்திருக்கின்றன. இது வந்து அப்பொழுது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தனித்திறமையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னாக்க நான் தனித்திறமை என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய தட்பவெப்பம், இங்கே இருக்கக்கூடிய சூழல், இங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த கட்டுமானங்கள் இவையெல்லாம் நமக்கு தோதாக இருக்கின்றன. அதனால் முதலீடுகள் அவையாவே வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு என்பதில் ஒரு நிர்வாகத்திறன் மிக்க ஒரு முதலமைச்சர் இருந்தால் அது கூடுதல் பலமாக அமைகிறது. அப்படியான கூடுதல் பலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்வாகம் இருந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கோவிட் காலத்தில் சிறப்பாக அந்த அரசாங்கம் செயல்பட்டது அப்படின்றதையும் கூட நம்ம ஒரு குறையாக கூட எந்த இடத்தையும் நம்ம சொல்ல முடியாது. மிஞ்சி போனால் இவர்கள் கிளவுஸ் வாங்குவதில் ஊழல் செய்தார்கள் அல்லது முகக்கவசம் வாங்குவதில் ஊழல் செய்தார்கள், இது போன்ற குற்றச்சாட்டு அளவில் தான் வைத்திருக்கிறார்கள். வழக்கு கூட பகிர்ந்தார்களா என்பது தெரியாது. ஆனால் குற்றச்சாட்டு அளவில் வைக்கலாம். மற்றபடி உயிர் காக்கின்ற அந்த சேவை என்பதில் தமிழகம் கோவிட் காலத்தில் முன்னணி மாநிலமாக விளங்கியது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதற்கு பல காரணங்கள், ஆனால் அரசு நிர்வாகம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் பார்க்கப்பட்டது. அப்போது கோவிட் போன்ற ஒரு பெரும் தொற்று இருந்த காலத்திலேயே, அதாவது முதல் கோவிட் அப்படின்றது யாருக்குமே அதுக்கு என்ன சிகிச்சை, என்ன தீர்வு, இது எதுவுமே தெரியாத ஒரு சூழலில், அப்படிப்பட்ட ஒரு சூழலிலேயே 48,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வரும் என்றால், இங்கிருந்து ஒரு முதலமைச்சர் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு சென்று வெறும் 7,000 கோடிக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதுவும் என்ன, இந்த 48,000 கோடின்றது ஏதோ ஒப்பந்தங்கள் கிடையாது, உண்மையில் வந்த முதலீடுகள். ஆனால் இது என்ன தெரியுமா, நாங்கள் விருப்பப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலான எண்ணிக்கை. அப்போது நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க, இந்த பயணம் எதற்காக நடந்திருக்கும் அப்படின்றத உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். நான் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை. நாம் திரும்பி இங்கே இருக்கக்கூடிய துறைகளுக்கு வருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு அமைச்சர்
உடைய ஒளிநாடா என்று சொல்லப்பட்டது, வெளியிடப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த குடும்பம் மட்டும் 30,000 கோடிக்கு ஆண்டிற்கு இவர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 30,000 கோடி அப்படின்றது ஒரு துறையிலிருந்து மட்டும் வருமா என்றால் வராது. இப்போ மணல் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அல்லது பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், அல்லது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அல்லது இது மாதிரி ஒரு துறை ரீதியாக இந்த பணம் வந்து மொத்த தொகையாக இவர்களிடம் வருகிறது. அப்போது ஒரு ஆண்டிற்கு 30,000 கோடி இந்த குடும்பம் மட்டும் எடுத்துக்கொள்கிறது என்றால் அதிலிருந்து சிந்துவது மிச்சம் மீதி மற்றவெல்லாம் அடிக்கிறது இதெல்லாம் சேர்த்து வச்சிங்கனாக்க கடைசி ஆள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது கிட்டத்தட்ட 50,000 60,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பணம் மட்டுமே இங்கே சூறையாடப்படுகிறது. இப்போ இந்த ஊழல் பணம் என்பது 60,000 கோடி என்று நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால், ஆண்டிற்கு என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால் 5 ஆண்டிற்கு எவ்வளவுன்னு எடுத்து பாருங்கள். நம்முடைய மொத்த கடனில் கிட்டத்தட்ட 30% 40% வந்துடும். அப்போது இதை நம்ம வந்து குறைத்தாலே நமக்கு முதலீடுகளே வரவேணாம், நம்ம கடனற்ற ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு இடம்தான். இப்போ நம்ம ஊழலை முழுமையாக நம்ம ஒழிச்சிட முடியுமா என்றால் கண்டிப்பாக ஊழலை ஒரே நாளில் முழுமையாக ஒழிக்க முடியாது. அது வந்து இந்தியன் படம் மாதிரி ஏதாவது ஒரு திரைப்படத்தில் வேணால் சாத்தியமாகலாம், ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. இங்கே மக்கள்கிட்ட அது புறையோடி போயிருக்கிறது, அது ஒரு கலாச்சாரமாகவே மாறி இருக்கிறது, அது வாழ்வியல் முறையாகவே மாறிவிட்ட நிலையில் அதை நம்ம ஓவர் நைட் சரி செய்ய முடியாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் நினைத்தால் ஒரு துறையில் இருக்கின்ற நஷ்டம் என்பது குறைக்கப்படலாம். அதை இந்த முதலமைச்சர் செய்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு துறையில் நாங்கள் நஷ்டத்தை குறைத்திருக்கிறோம், கடந்த ஆட்சியில் இருந்த கடன் சுமையை விட நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று ஒரு துறையை அவர்களால் காண்பிக்க முடியுமா என்றால் இல்லை. அப்படின்றதுதான் இன்றைய நிலை. அப்போ இந்த ஆட்சி எதற்காக கொண்டு வரப்பட்டது? இவர்களுடைய உல்லாச பயணத்துக்காக கொண்டு வரப்பட்டதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த 2 வாரங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் ஒரு கார் ரேஸுக்காக கொளுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம பட்டாசு கொளுத்துவோம்ல, அந்த மாதிரி கொளுத்தப்பட்டிருக்கிறது தான் சொல்லணும். அது 2 நாள் கூத்துக்காக. அதே போல் இந்த முதலமைச்சருடைய பயணம் என்கிற பெயரில் விளம்பரங்கள், இந்த முதலமைச்சருடைய பயணம் இதெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சமாக ஒரு 10 15 கோடியோ 20 கோடி வைத்து கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட அப்பனும் மகனும் சேர்ந்து 260 கோடி ரூபாய் உங்களுடைய பணத்தை கொளுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இவர் ஏதோ சாதனை புரிந்துவிட்டு இங்கே வந்து விட்டா மாதிரியும், இவருக்கு வரவேற்பு, அது ஒரு ஊர்வலம், அதில் இவரை பல்லக்கில் வைத்து அழைத்து வருவது, அது மட்டுமில்லாமல் அவரது மகனை தூக்கி வைத்து கொண்டாடுவது, இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள், இவர்கள் நம்முடைய முதல் ஊழியர்கள் என்கிற அளவில் தான் இவர்கள் பார்க்கப்பட வேண்டும். அப்போ இவர்களுடைய திறமை என்னவாக இருக்கிறது, இவர்களுடைய நிர்வாக திறன் என்னவாக இருக்கிறது என்பதை அளவீடு செய்ய வேண்டிய இடத்தில் மக்களாகிய நாம் இருக்கிறோம். நமக்கு உதவுகின்ற ஒரு துறையாகத்தான் மீடியா துறை இருக்க வேண்டும். மீடியாக்கள் அதை செய்திருக்கின்றனவா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? ஏன் சார் நீங்கள் போனீங்களே, இதெல்லாம் எம்ஓயு தானே, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, இதெல்லாம் என்றைக்கு வருது, இல்லை கண்டிப்பாக வரப்போகிறது என்பதாக உத்தரவாதம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை ஒருத்தர் வச்சாங்களா? இதுவரையில் நீங்கள் வெளிநாடு சென்றீர்களே, அங்கெல்லாம் எத்தனை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் முதலீடுகள், இதை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமான்னு ஒருத்தர் கேள்வியை கேட்டாங்களா? இல்லை கேள்வியை கேட்டிருந்தால் தான் அவரால் பதில் சொல்லியிருக்க முடியுமான்றது அடுத்த சப்ஜெக்ட். ஆனால் இந்த கேள்வியையாவது முன்வைக்க முடிந்ததா அப்படின்னா மீடியாக்களும் தவறிவிட்டன. அப்போ இங்கே என்ன, ஒரு பிம்பத்தை, ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மையாக இருக்கிறார், இந்த பொம்மையை வைத்து ஒரு பிம்பத்தை காண்பிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அந்த பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு துறையே இயங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு பல கோடி ரூபாய் தண்டம் செலவழிக்கப்படுகிறது. இது எல்லாமே நம்ம பணம். நீ அமெரிக்கா போனது எங்கே பணம், நீ கார் ரேஸ் ஓட்டுனது எங்கே பணம், நீ வந்து அமெரிக்காவில் போய் ஒன்றும் கிழிக்கலைனாலும் நீ கிழிச்சா மாதிரி விளம்பரப்படுத்துறது எங்கள் பணம். இதற்கெல்லாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நம்மிடையே கொண்டு வந்து நம்மையே கொண்டாட வைத்து அதையும் நம்ம செலவிலேயே செய்கிறது இருக்கு பாருங்கள். உச்சபட்ச கருணாநிதித்தனம் என்றால் அதுதான். அப்போது இதை நாம் அசை போட வேண்டுமா கூடாதா? இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமா கூடாதா? இதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எதையுமே நான் வந்து நீங்கள் தெலுங்கானா முதலமைச்சர் போனார் அமெரிக்காவுக்கு, அவர் 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்னு கொண்டு வந்தார் முதலீடுகள். நம்ம முதலமைச்சருக்கு 7,000 கோடி மட்டும் கொண்டு வந்தார் அப்படின்ற கேள்வியை நான் வந்து அதையும் உங்களுடைய பார்வைக்கு வச்சிடுறேன்.
முதலமைச்சர் போய் தான் இதை கொண்டு வரணுமா அப்படின்ற அவசியம் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் உங்களுடைய பார்வைக்கே வச்சிடுறேன். ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது, அதுவாகவே முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு நிலையில் இது தேவையா அப்படின்றதையும் உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சு தூதுவருக்கும் இன்னொரு அமெரிக்க தூதுவருக்கும் வழியனுப்பு விழாக்களில் நடத்தி கொண்டு அங்கு வந்து அவர் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து உங்களுடைய பார்வைக்கு வச்சிடுறேன். இது எல்லாத்தையும் உங்கள் பார்வைக்கு வைத்து இந்த பொம்மை முதலமைச்சருக்கும் இந்த விடியா அரசிற்கும் இந்த டுபாகூர் நிர்வாகத்திற்கும் நீங்கள் மீடியாவான நீங்கள், நான் மீடியாவை பார்த்தும் இந்த கேள்வியை வச்சிடுறேன், மீடியாவான நீங்கள் இன்னும் எவ்வளவுதான் முட்டுக் கொடுக்க போகிறீர்கள்? இந்த காசு அப்படியாக விளம்பரத்திற்காக உங்களுக்கு வரக்கூடிய காசு உங்களுக்கு உண்மையிலேயே செரிமானம் ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதனை உங்களுடைய மனசாட்சிக்கே இந்த கேள்வியாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.